நவீன் நந்தினியை விட்டு போனதுக்கப்புறம் நந்தினி பைத்தியக்கார மாதிரி ஆயிருப்பா அப்படி சொல்லி போன பாட்டிலேயே சொல்லியிருப்பேன். இத்தனை வருஷம் கழிச்சு நந்தினி இன்னும் கல்யாணம் கூட பண்ணலை. அவளோட பேரண்ட்ஸ்க்காக தீபிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து தத்தெடுத்திருப்பா. இப்படியே நந்தினியோட லைஃப் போயிட்டு இருக்கப்ப நந்தினியோட ஃப்ரெண்டு பவித்ரா வந்து ரொம்ப நாள் கழிச்சு அவளோட ஊருக்கு வந்திருப்பா. பவித்ராவோட அம்மா வந்து நடந்த கதெல்லாம் சொல்லி அவகிட்ட ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நந்தினி, தீபிகா, பவித்ரா 3 பேரும் வெளியே போயிட்டு வந்துட்டு தீபிகாவுக்கு கொஞ்சம் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதை செல்ஃப்ல வைக்கலான்னு போலப்ப நவீன் பல வருஷத்துக்கு முன்னாடி நந்தினிக்கு வாங்கி கொடுத்த கிஃப்டை உடைச்சிட்றா. அது தெரிஞ்சதும் தீபிகா வந்து பயங்கரமா அவளை திட்டிடுறா. அந்த கிஃப்டை பார்க்கும்போது நந்தினிக்கு ஒரு விஷயம் தோணுது. என்ஹார்ட் ஃபவுண்டேஷன் அப்படி சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். அதோட ஹாஸ்பிட்டலோட ஓனரே வந்து நவீனா தான் இருந்திருப்பாரு. நவீனோட ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பிரேக்கப் கேஸ் வந்திருக்கும். அதோட பேரும் நந்தினியா தான் இருந்திருக்கும். இப்ப தெரிஞ்சது நந்தினியும் நவீனும் இவங்க 2 பேரும் தான். பல வருஷத்துக்கு முன்னாடி ஊரை விட்டு ஓடி போன நவீன் தான் இப்ப பவித்ராவை கல்யாணம் பண்ணிருக்காங்க. பவித்ராவும் நந்தினி தான் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. பட் கல்யாணம் ஆனதுல இருந்தே நவீன் வந்து பவித்ரா கூட சுத்தமா அண்டர்ஸ்டாண்டிங்கே இருந்திருக்காது. அந்த கோவத்துல தான் பவித்ரா வந்து நந்தினியை மீட் பண்ணலாம் அப்படி சொல்லி ஊருக்கு வந்திருப்பா. ஊருக்கு வந்தப்பதான் இந்த விஷயம் எல்லாமே நந்தினிக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு அப்படிங்கறதெல்லாம் அடுத்த பாட்டுல பார்க்கலாம்.